நம்ம தஞ்சாவூர்ல ஒரு 79 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஜீரக சம்பா சிக்கன் பிரியாணி கிடைக்குது. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் நியூ பஸ் ஸ்டாண்ட் ரோட்ல சரபோஜி காலேஜ் கிட்ட லொக்கேட் இருக்கிற ஏகேபி வெட்டிங் பிரியாணி அப்படிங்கிற கடையில தான். இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா 79 ரூபாய்க்கு ஜீரக சம்பா சிக்கன் பிரியாணி தராங்க. விஷயம் தெரிஞ்சோன்னு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு வைப்போம்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா ஓபன் டேக்காக போட்ட ஆஃபரா, வர டியூஸ்டேயோட முடிதான். அதாவது இன்னையில இருந்து இன்னும் ஒரு 4 நாளைக்கு மட்டும் இந்த ஆஃபர் இருக்கு. ரெண்டாவது ரேட்டு கம்மியா ஒரு தரமான டேஸ்டான ஃபுட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ஆஃபர்ல பிரியாணி தரோம்னு சொல்லி டச் பண்ற மாதிரி பேசி நான் கேட்ட சிக்கன் பிரியாணி கையில கொடுத்துட்டாங்க. ஆனா நான் கூட 79 ரூபாய்க்கு குறை இருக்குமான்னு பார்த்தேன். ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க, உண்மையிலே ஒரு ஆள் சாப்பிடுற அளவுக்கு ஜீரக சம்பா ரைஸ்ல ஒரு சிக்கன் பீஸ் வச்சு தயிர் பச்சடி சால்ச்சாவோட சேர்த்து பிரினி பாயசத்தி ஒரு கப் ஃப்ரீயா வச்சு கொடுத்தாங்க. சரி பிரியாணியை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு பிரியாணில உள்ள அந்த சாஃப்டான சிக்கன் பீஸை பிச்சு கொஞ்சமா அந்த ஜீரக சம்பா பிரியாணி ரைஸோட சேர்த்து அந்த சால்ச்சாவோட சேர்த்து அப்படியே எடுத்து ஒரு வாய் வைக்கிறதுக்கு ஒரு மைல்டான ஃபிளேவரோட லைட் ஸ்பைசினஸோட சாப்பிடுறதுக்கு செமையா இருந்துச்சு. இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா பிரியாணியை தொட்டுக்கிறது 65 வாங்கியிருந்தோம். 65 வந்து பாத்தீங்கன்னா முக்காவாசி போன்லெஸ் பீஸா தான் இருந்துச்சு, எல்லாம் சாஃப்டா குக் ஆயிருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடுறதுக்கு ஒரு மைல்டான மசாலா ஃபிளேவரோட சாப்பிடுறதுக்கு ஓகேவா இருந்துச்சு. அப்படியே அந்த 65 எடுத்து அந்த பிரியாணி மேல அப்படியே தூவி விட்டுட்டு அந்த 65 பிச்சு அந்த பிரியாணியோட சேர்த்து வச்சு சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் 79 ரூபாய்க்கு இந்த பிரியாணி ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன். ஃபைனல் டச்சா அவங்க கொடுத்த அந்த பிரினி பாயசத்தை குடிக்கிறதுக்கு டேஸ்ட் வைஸ் வேற லெவல்ல செமையா இருந்துச்சு. ஒரு தரமான ஆஃபர். அது சரபோஜி காலேஜ்ல படிக்கிறவங்க இன்னும் ஜாலி தான். சோ மறக்காம டியூஸ்டேக்குள்ள வந்து இந்த ஆஃபர் யூஸ் பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்கோங்க.